ஆனா புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வரக்கூடிய துக்கமோ கஷ்டத்துக்கோ காரணம் அறிவின்மை, அஜ்ஞானம். அப்போ எப்படி நம்ம அந்த அஜ்ஞானத்தை ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வந்து இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம போய் அந்த இருட்டை எப்படி விளக்க முடியும்? இருட்டே போ போ அப்படின்னா விலகுமா? இல்ல இல்ல. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைட்டை அந்த இடத்துல ஷைன் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய இருட்டு விலகிரும். அப்படிதானே? ஸோ எதுனாலும் ஏற்கனவே அந்த இருட்டுங்கிறது இருக்கு. அது வந்து நம்ம விளக்க போறதில்ல. ஆனா அது மேல ஒரு பியூட்டிஃபுல் லைட்டை நம்ம ஷைன் பண்ணும்போது அந்த இடம் வந்து அந்த இருட்டு மறைஞ்சு அந்த ஒளி மட்டும்தான் தெரியுது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்தஞ்சலியை வந்து பத்தஞ்சலி முனிவர், அதாவது இந்த யோகத்துக்கே யோகா அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்து ரொம்ப முதன்மையானவர் வந்து பத்தஞ்சலி சார். அவரும் அதை தான் சொல்றாரு. அதாவது அறிவின்மை நம்ம வந்து போக்கணும். ஸ்வத்தியாய அப்படின்னு சொல்றாரு. ஸ்வத்தியாயனா நம்மளே நாம அறிஞ்சு கொள்றது தான் ஸ்வத்தியாயம். அது எதன் மூலமா அறிஞ்சுக்கலாம்? பிறரோட சேர்ந்து நம்ம கலந்து அவங்க கிட்ட உரையாடி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ரெண்டாவது, புஸ்தகங்கள் மூலமா பலவிதமான நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம சேகரித்து அதுக்கப்புறம் நம்ம கிரகிச்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரலாம்.